பொழுதுபோக்கு என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்குமே அலாதியான பிரியம்தான். இன்றைய டெக்னாலஜி காலகட்டத்தில் சினிமா, கேம்ஸ், போன், டிவியில் பொழுதுபோக்குவது ஒரு பக்கம், வெளியூர் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்று பொழுதுபோக்கினாலும் நாம் இருக்கும் இடத்தில் போடப்படும் கண்காட்சி, பொருட்காட்சி என ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. அதிலும் நாம் பார்க்காத ஒரு காட்சி பொருள் நம் ஊருக்கு வருகிறது என்றால் சொல்லவே தேவையில்லை. அப்படி சமீபத்தில் வேலூரில் நடந்த ஒரு தனியார் பொருட்காட்சியில் இடம்பெற்ற ஒன்று மக்களை வெகுவாக கவர்ந்தது. அதுதான் அதிசய கடல் கன்னி. இதுவரை நாம் வடிவேல் பட காமெடியிலும் சினிமா கதைகளிலும் கேள்விப்பட்ட கடல் கன்னி நம் முன் நீந்தி சாகசம் செய்து அசத்தியதை நேரில் பார்த்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க தண்ணியிலேயே இருக்காங்க, எப்படி பபுள்ஸ் விடுறாங்க, நாம கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சாலே காய்ச்சல் வருது, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி காய்ச்சல் வராதா என பல சந்தேகங்களும் எழத்தான் செய்தன. கடல் கண்ணியை பார்க்கும் போது இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல. சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்க இவ்வளவு நேரம் அவங்க தண்ணியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஜுரம் வருமா என்ன இதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறோம், ஆச்சரியமா இருக்கு. யாருமே கடல் தண்ணிய நேர்ல பார்த்ததே கிடையாது. ஒரு கதை மூலியமாவோ இல்லன்னா ஒரு ஸ்டோரிஸ்ல காது பட யாராவது சொல்லிதான் கேட்டிருப்போம். கடலுக்கே நம்ம போனாலும் பாத்துக்க முடியாது. பட் அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இங்க கொண்டு வந்திருக்காங்க வேலூர்ல. சோ எல்லாருமே கடல் தண்ணிய கனவா பாத்துருக்கிறது நேரா பாத்து வச்சது நம்ம வெள்ளூர் இந்த எக்ஸிபிஷன் தான். ரொம்ப எஃபர்ட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆக்சிஜனை ஹோல்ட் பண்ணி, நீங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்டா நம்மளால இவ்வளவு நேரம் ஆக்சிஜன் ஹோல்ட் பண்ணி ரூம்லயே இருக்க முடியாது. அதுவும் அந்த வாட்டர்ல டிராவல் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள். இது அதிசய கடல் கன்னி ஆமி பற்றிய கதை. ஆமி ஒரு 21 வயது இளம் பெண். இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த நடுத்தர குடும்பத்து பெண். கடல் சார்ந்த பகுதியில் வசித்ததால் அவரது 5வது வயது முதலேயே நீச்சல் பழகியுள்ளார். அப்போதிலிருந்தே நீச்சல் இவருக்கு பிடித்துள்ளது. பின்னர் பள்ளி படிப்பை முடித்தவர் பின்னர் மேல் படிப்பை தொடராமல் இது போன்ற கடல் கன்னியாக பணிக்கு சென்றுள்ளார். பல நாடுகளுக்கும் இந்த பணிக்காக சென்று வருகிறார். இவர் தண்ணீர் தொட்டியில் கடல் கன்னியாக நீந்துவதை வயது வித்தியாசமின்றி அனைவரும் கண்டு ரசிக்கின்றனர். இவர் விடும் பபிள்ஸ் பார்ப்போர் மனதை கொள்ளை கொள்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 4 மணி நேரம் நீரில் மிதக்கிறார் இவர். இது குறித்து கடல் கன்னி ஆமி கூறுகையில், எனக்கு சிறு வயதிலிருந்தே நீச்சல் பிடிக்கும். பள்ளி படிப்பை முடித்ததும் இதை தொடர்ந்து எனது நண்பர்கள் என்னை ஊக்கப்படுத்தினார்கள். எனக்கு இந்த வேலை மிகவும் பிடித்துள்ளது. நான் கடல் கன்னியாக நீந்தும் போது பொதுமக்கள் என்னை பார்த்து ரசிப்பதை நான் ரசிப்பேன். அவர்களின் மகிழ்ச்சி என்னை மென்மேலும் ஊக்கப்படுத்துகிறது. அதிகபட்சம் 2 நிமிடம் வரை என்னால் மூச்சை நிறுத்தி நீந்த முடியும். தமிழ்நாடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் தண்ணீர் தொட்டிக்குள் நீந்தும் போது ரியல் கடல் கன்னியாகவே என்னை உணர்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என தெரிவித்தார். For one day I won 4 hours, and then the breathe I think it's 1 minute in down, and then I go upside stair, just breathe, and then I go happy. I'm just happy because people so excited to see me, and then people I think I like children for India because that's cute. And then if she me, they just like hi, and then I love it. I really love it because see exciting, and then I was
she's just wait for me outside now. Yeah, I feel happy. I'm so happy here. ஒரு நாளைக்கு சுமார் 4 மணி நேரம் நீருக்குள்ளேயே ஒரு மனிதர் நீந்துவதால் எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் வரும் என மருத்துவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, பொதுவாக இது போன்ற நபர்களுக்கு சைனஸ் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. காய்ச்சல், சளி வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் இவர்கள் கண், மூக்கு, காது ஆகிய துறைகளை மூடிக்கொள்வதால் பாதிப்புகள் பெரிதாக ஏற்பட வாய்ப்பில்லை என கூறினார்கள். ஒருவேளை அவர்கள் மீண்டும் இறங்கும் போது தண்ணீர் சுத்தமாக இல்லை என்றால் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர்.